நண்பர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்த்டே. ஸோ இந்த பர்த்டே ஸ்பெஷலாக ஏகப்பட்ட கிஃப்ட் வந்திருக்கு. இந்த கிஃப்ட்லாம் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். தனியாக அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சரி, இதை வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் விளாக் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க நம்ம ஒன்று ஒன்று அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரியல. ஒரு மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நான். வாங்க நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து நான் இது சூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கிஃப்ட் ராப்பர்லாம் இதை நான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்குறேன் என்ன இருக்குது அப்படின்னு. என்ன இருக்குன்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட்டில் போடுங்க. என்னது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் தான், கண்டுபிடிச்சிட்டேன். என்ன அப்படின்னா தெரியுதா என்னன்னு தெரியல, சோனி ப்ளூடூத் ஸ்பீக்கர். ஆக்சுவலாக இது வந்து நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் இதே நமக்கு கிஃப்டாக வந்துச்சு. எஸ். ஸோ இதான் பார்த்துக்கோங்க, சோனி எக்ஸ்ட்ரா பேஸ். செம்மையாக இருக்குல்ல, குட்டியா. ஆக்சுவலாக இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். நீங்கள் வந்து தண்ணி மழை பெய்யும் போது கூட நீங்கள் வச்சுட்டு இப்படி வச்சுட்டு நீங்கள் பாட்டு கேட்டுட்டு இருக்கலாம். ஐ திங்க் IPS 5 or 6 ஆன்னு தெரியல. ஸோ ஒயர்லெஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கர். இதில் வந்து நீங்கள் ஃபோன் பேசிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். சூப்பரான விஷயம். உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடச்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓ, லென்ஸ் கார்ட். லென்ஸ் கார்ட்லேருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சன்கிளாஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து பவர் எதுவும் இல்லை கண்ணில். ஸோ சன்கிளாஸ் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அந்த கேமரா முன்னாடி பார்க்கும்போது நம்ம கேமராவோட லென்ஸை பார்க்காம பக்கத்தில் வந்து சைடு டிஸ்பிளேவை பார்த்துறோம். அதனால் வந்து ஒழுங்காக இருக்க மாட்டேங்குது பார்க்குறது. ஸோ சன்கிளாஸ் போட்டு பார்த்தா அது உங்களுக்கு தெரியாது நான் கேமராவை பார்க்குறேன்னா இதை பார்க்குறேன்னான்ட்டு, ஸ்க்ரீனை பார்க்குறேன்னு. அதனால தான் நிறைய பேர் யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சன்கிளாஸ் போட்டுட்டு கேமரா முன்னாடி பேசுவாங்க. ஓ ஓ மை காட். ஆக்சுவலாக வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ப்ளூ ஷேட் இருக்க சன்கிளாஸ். டைம் டைம். எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? ஓகே, இதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். கடையில் கூட போய் விசாரிச்சு பார்த்தேன், ஆனால் வாங்க முடியல. எப்படியோ வந்து கிஃப்டாக வந்துச்சு. நைஸ். பார்க்குறது வந்து செம்மையாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு குட்டி பாக்ஸ். இதில் என்ன இருக்குன்னு தெரியல. இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்ன இது? மேட் இன் சைனா. சைனா ப்ராடக்ட் போல இல்லையே. ஓ, என்ன தெரியுதுங்களா? அன்னியன் படத்தில் பார்த்தீங்களா லவ் மீட்டர், அதான். இது எதுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க? ஆல்ரெடி தெரியுமே நம்மளை பற்றி. இது எப்படி பண்ணணும்னு தெரியுங்களா? இந்த லவ் மீட்டர் வந்துட்டு இது பாருங்க, இப்படி வச்சு இது ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பிடிச்சிங்கன்னா இது எவ்வளோ ஏறுதோ அவ்வளோ லவ் வந்து வாங்கி கொடுத்தவங்க மேலே இருக்கிறதா ஒரு கதை சொசைட்டியில். இது பாருங்க, ஆர்ட் ஃபுல்லாகிடுச்சு. அது போல தான் ஏறி இறங்கிடுச்சு. ஸோ ஒரு சூப்பரான விஷயம். பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் வந்து வாங்கி கொடுங்க, யாராவது வாங்கி தருங்க. அடுத்து வந்து அமேசான்லேருந்து கிஃப்ட் ராப்பர் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே ஸ்வீட்டி, என்ஜாய் யுவர் கிஃப்ட், லவ் யூ, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் கிஃப்ட் டு யூ ஃப்ரம்னு போட்டு பேர் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு நல்ல விஷயம். அவங்களே பண்ணி அவங்களே இந்த கோட்டு கூட அவங்களே பண்ணி பிரிண்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க போல். ஸோ அந்த கோட் நம்ம கொடுக்கணும் போல். நான் இது வரைக்கும் பண்ணினதில்லை யாருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், நம்மளுக்கு முக்கியமான விஷயம். இவரு 128 GB SD கார்டு, மைக்ரோ எஸ்டியில் SD கார்டு. நான் இப்போ வாங்கின கேமராவுக்காக இதையும் நான் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். இதுவும் நமக்கு கிஃப்டாக வந்துருச்சு. ஐ திங்க் கிளாஸ் 10. ஸோ HD வீடியோ அதில் எடுக்க முடியும். 4K எடுக்க முடியுமான்னு தெரியல. நம்ம வாங்கியிருந்தோம்னா 4K தான் வாங்கியிருப்போம். பட் பரவாயில்ல, இது வந்து நல்ல குவாலிட்டியான மெமரி கார்டு. இந்த மெமரி கார்டு வந்து இதே கிங்ஸ்டோனு கேன்வாஸ் செலக்ட் அப்படிங்கிறது இந்த கேமரா கூட வந்தது. ஸோ அதனால் இதே வாங்கிட்டாங்க போல். நான் 128 GB வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதனால் இதே நமக்கு கிடச்சிச்சு. நல்ல விஷயம்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது பெஸ்ட் விஷஸ். ஸோ அடுத்து இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். என்ன இருக்குன்னு தெரியல. நீங்களும் ஆர்வமாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து எடுத்த பாக்ஸ் பார்க்குறதுக்கு. இருக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. ஓ ரோபர்ட்ஸ். ஸோ இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இது வந்து நத்த ஓடு, அதுலேயே ஃபுல்லாகவே அந்த ஓடு இருக்குல்ல, அந்த ஓடுலேயே பண்ணியிருக்காங்க, ஷெல்லே பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது இப்படி ஓரமாக வச்சலாம். அடுத்த கிஃப்ட் வந்து என்னன்னு தெரியல. இது இவ்வளோ நீட்டாக இருக்கு. இதில் என்ன இருக்குன்னு தெரியல. பார்க்கலாம். என்னடா வீடியோ போடாமல் இந்த மாதிரி பாக்ஸை பிரிச்சுட்டு இருக்கே அப்படின்னு பாருங்களா? இன்றைக்கி ஒரு நாளாவது பிரிப்போமே. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஓடிட்டுருக்கேன். சரி இன்றைக்கி ஒரு நாளாவது டைம் எடுத்து இந்த மாதிரி பர்சனல் விஷயத்துக்கு வந்து கொஞ்சம் டைம் ஒதுக்கலான்னு பார்த்து நான் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர், அருமையான விஷயம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சவுண்டு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரொம்ப குட்டியாக வாங்கியிருக்காங்க. பரவாயில்ல, நம்ம வீட்டுக்குள்ளே மாட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதோட சவுண்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த கிஃப்ட்டு. இதை வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எங்கே விற்கிது அப்படின்னு எனக்கு தெரியல. ஓடுற பிஸியில் எல்லாம் எங்கே போய் வாங்குறதுன்ட்டு அப்படியே விட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா விட்டா வந்துச்சு. இந்த சவுண்டு கேட்டுறீங்களா? இந்த சவுண்டு கேட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, சூப்பரான ஃபீலிங் இருக்கும். இது என்ன பண்ணுறது, இது வந்து இதை இன்னும் வந்து பிரித்து கீழே விடணும். பிரித்து விட்டால் சூப்பராக இருக்கும். இது வந்து நிறைய நீங்கள் அந்த யோகா சென்டர் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனீங்கன்னா அதை கட்டி விட்டுருப்பாங்க. இந்த சவுண்ட்லாம் கேட்டால் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது உண்மை தான். இது சவுண்ட்லாம் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது அப்படியே காற்றுல வரிசை கேட்குறதுக்கு வந்து இந்த சவுண்ட் ரொம்ப இனிமையாக இருக்கும். இது இப்படி வாரம் வச்சிடலாம். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசும்போது இதை கட்டி பின்னாடி உங்களுக்கு ஆட விட்டுருவேன். அப்போ தான் உங்களுக்கும் கேட்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கிஃப்ட்டு. என்னவா இருக்கும்? பாதி பாதி இருக்கு. என்ன இருக்குன்னு தெரியுதுங்களா? ஏதாவது கெஸ் பண்ணுங்கள். கெஸ் பண்ணிங்கன்னா கீழே போடுங்க. நோ காட், பேட்டா. ஐ திங்க் எனக்கு செருப்புலாம் இல்லை, எல்லாமே ஷூவாக தான் இருக்குது. செப்பலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் பேட்டாவில் வந்து செருப்பு வாங்க மாட்டேன். ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன். 1 பேர் ஆஃப் ஃபுட்வேர் தான் இருக்குது இதில். இது ஒன்றும் இல்லை. ஓ அகைன் ஷூ, ஃபார்மல் ஷூ. பத்திரிக்கை ஏகப்பட்ட இது வந்துச்சு. என்ன சைஸு, முதல்ல சைஸை பார்ப்போம். சைஸ் தான் நம்மளுக்கு முக்கியம். 8 நம்பர் தான். ஓகே, கரெக்டாக தான் இருக்கும். இது அப்புறமா வந்து போட்டு பார்க்கலாம். ஏன்னா போட்டுலாம் உங்களுக்கு காமிக்க முடியாது, அந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இல்லை. எல்லா கிஃப்ட்டுமே வந்து யூஸ்ஃபுல்லான கிஃப்டாக தான் வந்துருக்குது. நான் இனிமேல் வந்து ஒரு 2 மாதத்துக்கு இந்த அமேசானும் ஃப்ளிப்கார்ட் பக்கமும் போகாமல் இருப்பேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஏதோ போர்டு மாதிரி இருக்குது. என்னன்னு தெரில. என்னென்னு முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர், அப்புறம் வந்து இந்த மெமரி கார்டு, அப்புறம் அந்த சன்கிளாஸ், இதை பற்றிலாம் நான் உங்க கூட அப்புறமா எப்போது வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. நீங்களும் வந்து வாங்குற மாதிரினா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. நம்மளுக்கு ரிவ்யூ மாதிரி இல்லை, நம்ம வந்து டெக்னிக்கல் சேனல் கிடையாது. வாவ், ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்தீங்களா? ஸோ இந்த 2 ஃபோட்டோவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து நிறைய பேருக்கு வந்து என்னோடய பேரே தெரில. நிறைய பேர் வந்து பர்த்டே விஷஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஹாப்பி பர்த்டே பிஃபோர் சூஸ் அப்படின்னு பண்ணியிருந்தாங்க. என் பேர் வந்து பிஃபோர் சூஸ் இல்லை, என் பேர் வந்து கருணாகரன். என்னை வந்து சிம்பிளாக கருணா எப்படி வேணாலும் கூடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படி வேணாலும் கூப்பிடலாம். என் பேர் கருணாகரன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துருக்காங்க. இதுவும் வந்து இன்ஸ்டாகிராமில் இருந்த பிக்கு தான். ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் இருக்கும். சரி, செம்மையாக இருக்கு. எப்படியும் அந்த பர்த்டே கிஃப்ட்லாம் அன்பாக்ஸ் பண்ணதை அவங்க கூட ஷேர் பண்ணதில்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
நீங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஷேர் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் பெருசாக முக்கியமான விஷயம் இல்லை. என்னோட ஹாப்பினஸ் தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு இந்த வீடியோ பண்ணேன். கண்டிப்பாக அடுத்து வந்து நிறைய வீடியோ இருக்குது, போய் சீக்கிரமாக எடிட் பண்ணணும். சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நீங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக்கில் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து வந்து ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, பாய்.